ஹாய் வீவர்ஸ், எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்ல தான் இருப்பீங்க. ஏன் இந்த டிஆர்பி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ரொம்பவே எல்லாரும் ஷாக்கிங்ல இருப்பீங்க. அதாவது நேத்து நைட் டிஎன் செட் அதோடைய ரிசல்ட் வந்து டிஆர்பி வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதுல என்ன ஒரு ஷாக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லும்போது கட் ஆஃப் மார்க் ரொம்பவே அதிகமா இருந்தது. எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லும்போது யூஜிசி நெட்ல எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் இருக்குமோ அந்த அளவுக்கு டிஎன் செட் அதோடைய கட் ஆஃப் மார்க்கும் இருந்தது. இது போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காகவே இருந்தது. ஏன் இது ஷாக்கிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுனாங்களோ அதுல 6% ஆஃப் கேண்டிடேட்டை தான் நம்ம செலக்ட் பண்ணுவாங்க. இங்க நீங்க பாருங்க, யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் only the top 6% of the candidate who appear for the exam will be declared qualified to apply for assistant professor position. இது வந்து யூஜிசிக்கு ஓகே, யூஜிசி நெட்டுக்கு இது வந்து ஓகே. ஏன் ஓகே அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க 6 month ஒன்ஸ் வந்து இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்றாங்க. அதனால 100 பேர் எழுதுறாங்கன்னா அதுல 6% வந்து எழுதுறாங்க. ஆனா டிஎன் செட் இவங்க என்ன கேட்டகரியில இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது லாஸ்டா March 4, 2018 அன்னைக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட எப்ப கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது March 2025 அந்த ரேஞ்சில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலா 7 இயர்ஸ் வந்து இவங்க எக்ஸாமே கண்டக்ட் பண்ணல. அதாவது 7 இயர்ஸ் சொல்லும்போது 6 month ஒன்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கூட 14 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிருக்கணும். ஆனா இது வரைக்கும் 7 இயர்ஸ்ல இந்த ஒரு எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அதனால 7 இயர்ஸ்ல எவ்வளவோ பேர் வந்து எக்ஸாம்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரீசெண்டா முடிச்சவங்க, கரண்டா இந்த 7 இயர்ஸ்ல எம்காம் முடிச்ச கேண்டிடேட்ஸ், பிஹெச்டி முடிச்ச கேண்டிடேட்ஸ் அவ்வளவு பேர் வந்து வெயிட் பண்ணி ரொம்பவே கன்சாலிடேட் ஆகி இருந்திருக்கு. அப்போ இவ்வளோ பேரும் சேர்ந்து எக்ஸாம் எழுதும் போது இந்த 6% அப்படின்றது நம்மளுக்கு எந்த விதத்திலையும் பர்ஃபெக்டா இருக்காது. இதை பேஸ் பண்ணி தான் நிறைய பேர் டிஆர்பி எக்ஸாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்பவே ஆசையில இருந்திருப்பீங்க. அது எல்லாமே டிஆர்பி வந்து நம்ம கனவு வந்து கலைச்ச மாதிரி ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. நம்ம ரிசல்ட் அப்படின்னு பார்த்தா கூட இங்க நீங்க பாருங்க, கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய கட் ஆஃப்மே ரொம்பவே அதிகமா இருக்கு. 198, 176 என்னவோ நெட்டுக்கு இருக்கிற மாதிரி அந்த ரேஞ்சில் இருக்கு. நெட்டை விட அதிகமான கட் ஆஃப் மார்க்கே இந்த டைம்ல வந்த மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க காமர்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து மேனேஜ்மெண்ட், இந்த கேட்டகரியில நான் இங்க கட் ஆஃப் மார்க்கை பார்த்தா ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும். அதாவது 176, 172 அந்த ரேஞ்சில் வந்து கட் ஆஃப் மார்க் இருக்கு. அந்த ரேஞ்சில் இருக்கும்போது கிளியர் பண்றதுன்றது ரொம்பவே கஷ்டம். இதுக்கான சொல்யூஷன் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட, அதாவது யூஜிசி கிட்ட பர்மிஷன் வந்து வாங்கியிருக்கலாம். அதாவது நாங்க 7 இயர்ஸ் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல, அதனால செலக்டிங் கிரைட்டீரியாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10%, 15% அந்த ரேஞ்சில் வந்து அவங்க செலக்ஷன் கிரைட்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம் வித் த பர்மிஷன் ஆஃப் யூஜிசி. அவங்க கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கி ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கலாம். ஆனா இது எதையுமே பண்ணாம வெறும் 6%, அதாவது 7 இயர்ஸ் எக்ஸாமையே கண்டக்ட் பண்ணாம வெறும் 6% மட்டும் செலக்ட் பண்ணிருக்காங்க. இது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது. இப்போ எவ்வளவோ பேர் ரொம்பவே ஆசையா அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கு எப்படியாவது ஜாயின் பண்ணிடலாம், கவர்மெண்ட் ஃபீல்ட்ல போயிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப பேர் கனவோடு இருந்திருப்பாங்க. அவங்களுடைய நீங்க ஒவ்வொரு வீடியோலையும் அவங்களுடைய கமெண்ட்ஸை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ரொம்பவே ஆதங்கப்பட்டு அவங்க கமெண்ட்ஸை வந்து போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த தப்பை நெக்ஸ்ட் டைமாவது பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் 6 month ஒன்ஸ் இல்லைனா கூட இயர்லி ஒன்ஸ் ஆகுது இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுங்க. ஏன்னா டீச்சிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்பவே மோசமா போகுது. பிரைவேட் காலேஜ்ல அந்த அளவுக்கு சேலரி கிடைக்கிறது இல்லை. எவ்வளவோ பேர் அவங்களுடைய லைஃபை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக கவர்மெண்ட் காலேஜ் தான் அப்ரோச் பண்றாங்க. அதுலயும் இது மாதிரி கேட்டகரியில ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல எதனா ஒரு ஃபால்ட் நடந்துருது, அதாவது வெறும் 6% தான் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருடைய கனவு வந்து இந்த இடத்துல வேஸ்டா போகுது. அட்லீஸ்ட் டிஆர்பி இதுக்கு அடுத்ததாவது இயர்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய செலெக்ஷன் கிரைட்டீரியா பர்சன்டேஜாவது இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுல நிறைய கிராமப்புற மாணவர்களுடைய வாழ்க்கை மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் இதுல அடங்கி இருக்கு. நீங்க எந்த ஒரு கன்சிடரேஷனும் இல்லாம இது மாதிரி ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க. தயவு செஞ்சு இது மாதிரி தப்ப அடுத்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது பண்ணாதீங்க.